You can't control your life, other will take control of your life. ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம கண்ட்ரோலாக நம்ம லைஃப் எப்படி எடுத்துக்கலாம், அதுவும் வித்தின் 3 to 6 monthsக்குள்ளே. ஸோ ஆக்சுவலி வென் ஐ வாஸ் இன் 23 ஏஜ் என்கிட்ட எல்லாமே இருந்துச்சு. பட் ஆனால் நான் பயங்கரமான நெகட்டிவிட்டிக்குள்ளே போயிட்டேன், பயங்கரமான சீப் டோபமைனுக்கு அடிக்ட் ஆகிட்டேன். பிகாஸ் ஜாப், மணி, கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி இப்படி எல்லாமே இருக்கும்போது நமக்கு எல்லாமே கிடச்சிருச்சு அப்படின்னா எப்படி இருக்கும், ஒரு ஈஸியாக அப்படின்னா நம்ம மைண்ட் செட் ப்ராப்பராக இருக்காது இல்லையா. நம்ம நிறையா வந்து சந்தோஷம்னு சொல்லி இந்த சீப் டோபமைன் அதிகமாக எடுத்துப்போம். ஸோ இப்படி நான் அதிகமான சீப் டோபமைன் எடுத்துக்கும் போது என் லைஃப்பில் எதுவுமே எனக்கு கிடைக்கல. நான் அவ்வளோதான் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகிட்டேன். எனக்கு வந்து டிப்ரெஷன் ஆச்சு, ஸ்ட்ரெஸ் ஆச்சு. ஓகே ஃபைன், அந்த ஜாபை குவிட் பண்ணிட்டேன். ஜாபை குவிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்னால் பெருசாக அச்சீவ் பண்ண முடியலங்கிறத விட எனக்கு எதுவுமே சந்தோஷமாகவே இல்லை சொல்ல போனால். தென் ஓகே நம்ம லைஃப் எப்படி நம்ம கண்ட்ரோலில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரு விஷயம், அதை பற்றி தான் அந்த வீடியோவில் டீட்டெயில் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது என்னன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது தான். சீரியஸ்லி ட்ரஸ்ட் மீ, என் லைஃபை கண்ட்ரோல் பேக் எடுத்துக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரே ஒரு விஷயம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தான். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிற விஷயம், ஐ மீன் இந்த வீடியோவில் உங்கள் மனசுக்குள்ள ஏன் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகல, ஏன் இதாகல, ஏன் எனக்கு இப்படி நடக்கலன்னு சொல்லி என் நம்பர் ஆஃப் திங்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்துக்கும் ஒரு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனாக அந்த வீடியோ இருக்க போது. ப்ராப்ளி லென்த்தாக இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. பட் ஆனால் வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற யாருக்காவது யூஸாக இருக்குன்னா இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்புறேன் உங்களுக்கு. ஸோ த திங் ஃபர்ஸ்ட், வாட் இஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் ஸோ ஒய், ஏன் நிறைய பேருக்கு இது ஒர்க் ஆக மாட்டேங்குது. மூணாவது, நியூரோ சயின்ஸ் மூலியமா எப்படி நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் கனெக்ட் ஆகுது, நியூரோ பிளாஸ்டிசிட்டி மூலியமா எப்படி இந்த விஷயங்கள்லாம் கனெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட், இது என்னென்ன பண்ணால் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனை ஒர்க் பண்ண வைக்கலாம், நம்ம லைஃப்லையும் எப்படி மிராக்கிள் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த 5 ஸ்டெப்ஸாக நான் இங்கே வந்து பிரிச்சிருக்கேன். ஸோ ப்ராப்ளி இந்த ஒரு டாபிக் உள்ளேயுமே உங்கள் கேள்விகளுக்கான அனைத்துக்கான பதிலுமே இதில் இருக்குது. ஸோ ஓகே, நம்ம அனைத்து இந்த மாதிரி ரொம்ப தூய தமிழ் வேணா ஸ்டாப்ல போகலாம். ஸோ உங்களோட எல்லா கேள்விகளுக்கான பதிலாக இந்த வீடியோ இருக்குங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ டேரக்டாக நம்ம கண்டென்ட்ல போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன்? லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன, நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஓகே, ஸோ த திங் சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா, யூ ஆர் அ லிவிங் மேக்னெட். ஓகே, நான் அது வந்து எழுதி வச்சிருக்கேன், ஒரு கோட் நான் சொல்றேன், பிரெயின் ட்ரேசியோட நல்லா இருக்கும். யூ ஆர் அ லிவிங் மேக்னெட். வாட் யூ அட்ராக்ட் இன் டு யுவர் லைஃப் இஸ் இன் ஹார்மனி வித் யுவர் டாமினன்ட் தாட்ஸ். ஸோ பிரெயின் ட்ரேசி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க தான் ஒரு லிவிங் மேக்னெட் இந்த உலகத்துல. நீங்க என்ன நினைச்சாலும், இப்ப இதுதான் மேக்னெட், ஓகேவா, இதுதான் நீங்கன்னு வச்சுப்போம். நீங்க வந்து காந்தத்தை ஈர்க்கணும் அப்படின்னா நீங்க என்ன நினைச்சாலும் அதை உங்களால ஈர்க்க முடியும். அந்த ஈர்க்கிறது, அந்த ஈர்க்கும் பொருள் தான் வந்து டிசையர், கோல்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ், சக்சஸ், மணி, இப்படி என்னவா வேணா இருக்கலாம். ஸோ யூ ஆர் அ லிவிங் மேக்னெட், சரியா? ஸோ லிவிங் மேக்னெட் நீங்க. ஸோ இந்த லிவிங் மேக்னெட் அது நீங்க அப்படிங்கிறதுனால இந்த யூனிவர்சிட்டியில வந்து நிறைய லாஸ் இருக்கு. ஓகே, அதுல மெயினா நான் பார்க்கக்கூடிய லா வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற லா. நீ என்ன நினைக்கிறியோ அது உனக்கு நடக்கும், நீ என்ன யோசிக்கிறியோ அது நீ ஆவ. நிறைய பேருக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வரும், நான் நிறைய யோசிக்கிறேன், நிறைய எனக்கு தாட்ஸ் வருது, அதெல்லாம் ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, நீங்க ஒரு தாட் இருக்கு, அந்த தாட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது மட்டும்தான் அது நடக்கும். சம்டைம்ஸ் நீங்க வந்து நெகட்டிவான ஒரு தாட்டுக்கு அதிகமா அதுலயே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இதான் நடக்க போகுது அப்படின்னு. கண்டிப்பா அது நடக்கும். நீங்க வந்து நல்ல தாட்ஸுக்கு பெருசா ப்ரையாரிட்டைஸ் பண்ணாம கெட்ட தாட்ஸுக்கு அதிகமாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது தான் இந்த விஷயம் நடக்கும். இது நம்ம லேட்டரா பார்க்கலாம். லெட்ஸே இது எப்படி ஒரு ஈஸியா ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன், சின்னதா இப்போதைக்கு, ஓகேவா? நிறைய பேருக்கு வந்து சாமி இருக்கு அப்படின்னா சாமி வந்து இல்லைன்னுவாங்க. ஆனா பேய் இருக்குன்னா உடனே நம்புவாங்க. இன்ஃபேக்ட் எங்க வீட்டுல டியூஷன் படிக்கிற சின்ன பசங்க முதற்கொண்டு சாமி இருக்கு அப்படின்னா சாமியை நம்ப மாட்டாங்க. பேய் இருக்கு அப்படின்னா நான் பேய் படம் பார்த்தேன், பேய் உண்மையாகவே வந்துச்சு, இந்த ஏரியால இருக்கு, அந்த கிரவுண்டு கிட்ட இருக்கு, இப்படிலாம் சொல்லுவாங்க. இதே மாதிரிதான் நம்மளுமே பண்றோம். ஸோ அப்போ இதுக்கும் சப்கான்ஷியஸுக்கும் என்ன ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ சப்கான்ஷியஸ், கான்ஷியஸ், ஸோ இந்த பேட்டர்ன்ல நம்ம வந்தா கூட கான்ஷியஸ் அப்படிங்கிறது திங்கிங் மைண்ட், ஓகேவா? சப்கான்ஷியஸ் அப்படிங்கிறது எமோஷனல் மைண்ட், அதாவது பேராடிஜம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விஷயத்த. ஸோ இந்த பேராடிஜம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பிலீஃப்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த அதாவது நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அது நீங்க வந்து சப்கான்ஷியஸுக்கு ரிப்பீட்டடா கொடுத்துக்கிட்டே இருக்க இது வந்து எமோஷனல் மைண்டா, எமோஷனலி ஒரு பிலீஃபா மாறும். இந்த எமோஷனல் பிலீஃப் தான் அது பாசிட்டிவோ நெகட்டிவோ அது அதுக்கு தெரியாது. ஆனா அது எப்படியாவது இந்த இடத்துல நடக்க வைக்கும், இந்த ரிசல்ட்டாக வெளியே வரும். ஃபைன். ஸோ டீட்டெயிலையும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல புரிஞ்சிருக்கும். ஸோ இதே தான் லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்த வரையும், அதோட தியரியுமே கிட்டத்தட்ட இதுதான். நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதை நீங்க என்ன பண்றீங்கன்னா ரிப்பீட்டடா ஒரு மென்டல் மூவியா கொடுக்க அது ஒரு பிலீஃபா ஃபார்ம் ஆகுது. இப்போ லெட்ஸே பேராடிஜம் அப்படிங்கிறது எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த
ஓகே, இங்கே நம்ம எழுதலாம் பேராடிஜம். இந்த PARADIGM. ஓகே ஓகே, அதனால் நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்துக்கங்கப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, பேராடிஜம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பிலீஃப். இப்போ லெட்ஸே நீங்கள் வந்து சின்ன வயசுல உங்கள் அப்பா கூட வந்து அப்படியே உங்கள் அப்பா கூட அம்மா கூட மார்க்கெட் போவீங்க, கடைக்கு போயிருப்பீங்க, ஜிங் 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 அப்படின்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் கார் இருக்கும். உங்கள் வேணும்னே உங்கள் கண்ணு முன்னாடி அந்த ரிமோட் கண்ட்ரோல் காரை ஓட்டி காட்டுவான். நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட அப்பா எனக்கு அந்த ரிமோட் கண்ட்ரோல் கார் வேணும் அப்படின்னு கேட்பீங்க. உங்கள் அப்பா வந்து டேய் அதெல்லாம் காசுல வாங்கி தர முடியாதா, இதெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்க, போடப்பலாம் அப்படி சொல்லி தருவோம். உங்க அம்மாட்ட கேட்பீங்க, அம்மா வாங்கி தர சொல்லுமா. உங்க அம்மா சொல்லுவாங்க வாங்கி கொடுங்க பிள்ளைக்கு அப்படின்னு. ஆனா உங்க அப்பா வாங்கி தர மாட்டார். இது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பிலீஃபா ஃபார்ம் ஆயிடும். ஸோ நாளடைவில் நீங்க பெருசா வந்ததுக்கு அப்புறமேட்டு கூட நீங்க ஏதாவது ஒரு பொருள் மேல ஆசைப்படுவீங்க, எனக்கு அது வேணும்னு நினைப்பீங்க. ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, ஓகே இதெல்லாம் நமக்கு கிடைக்காது, இதெல்லாம் நமக்கு வராது அப்படிங்கிற சின்ன வயசுல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆழமான ஒரு தாட், ஒரு ஆழமான ஒரு பிலீஃப் பெருசாகும் போது ஒரு லிமிட்டிங் பிலீஃபா மாறுது. ஸோ இந்த லிமிட்டிங் பிலீஃப் லிமிட்டிங் பிளாக்கா மாறி ஒரு பேராடிஜிமா இருக்கிறதுனால நம்ம என்னதான் நம்ம வந்து நல்ல எண்ணங்களை கொடுத்தாலும் நம்மளோட சப்கான்சியஸ் அதை எடுத்துக்க மாட்டேங்குது. ஸோ இதனாலதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒர்க் ஆகவே மாட்டேங்குது. ஸோ இதை பத்தி அடுத்த டீட்டெயிலா இன்னும் பேசலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பேராடிஜம் அப்படிங்கிறது தான் உங்க சப்கான்சியஸ்குள்ள இப்படிப்பட்ட ஒரு பிலீஃப், நீ இப்படிப்பட்ட ஆளுதான், உன்னால இதெல்லாம் முடியாது நடக்காதுங்கிற ஒரு விஷயத்த வந்து கொடுத்து வச்சிருக்காது. அதை நல்ல விதமாவும் நீங்க டியூன் பண்ணலாம். லெட்ஸே இப்ப நிறைய பேருக்கு வந்து நீங்க ஜிம் போறீங்க, ஒர்க் அவுட் பண்றீங்க, பாடியை பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா பேராடிஜம் அந்த இடத்துல வந்து ஒர்க் ஆகி அதை வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா கொடுக்கும். ஸோ எப்படி சொல்றது, இந்த பேராடிஜம் அப்படிங்கிறது பாசிட்டிவ் நெகட்டிவ் அதுக்கெல்லாம் தெரியாது. சப்கான்சியஸ்க்கு என்னவோ அதே தான் அதுவும் அது அதுல ஒரு பார்ட் ஆஃப் த இதுதான் பேராடிஜம் அப்படிங்கிறது. ஸோ உங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, கிட்டத்தட்ட இது ஒரு பெரிய டாபிக், பின்னாடி இதை வச்சு டீட்டெயில்டா பேசலாம். ஸோ இன்ட்ரென்ஸ்டிக் மோட்டிவேட்டர், எக்ஸ்ட்ரென்ஸ்டிக் மோட்டிவேட்டர், ஐயோ எனக்கு வரல. ஓகே ஃபைன். ஸோ இந்த இன்ட்ரென்ஸ்டிக் மோட்டிவேட்டர் அப்படிங்கிறது இன்னர்ல இருக்கிற ஒரு சில விஷயங்கள், லைக் வந்து என்னால முடியும், நான் பண்ணுவேன், நம்பிக்கை, அந்த மாதிரி விஷயங்கள். இது வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணி என்னன்னா நம்மளோட அந்த டிசைரை வந்து வாங்க வைக்கிறது. ஓகே, எக்ஸ்ட்ரென்ஸ்டிக் அப்படிங்கிறது அவுட்டர் வேர்ல்டு, லைக் வந்து இந்த காரு பைக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரென்ஸ்டிக் மோட்டிவேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ப்ரொனன்சியேஷன் சரியா வரல, நான் வேணா லெட்டர்ஸ்ல போடுறேன் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ மேக்னெட்டிக் டிசைர் இதெல்லாம் ஓகேவா. ஸோ இந்த மோட்டிவேட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா, இதுதான் நமக்கு வந்து ஒரு டிசைரை வந்து கொடுக்குது. ஸோ இந்த டிசைரை நம்ம அடையணும் அப்படின்னா 6 காக்னிட்டிவ் தியரி இருக்கு. அந்த 6 காக்னிட்டிவ் தியரி ஆர் தெரப்பி ஓகேவா, அதை நீங்க பண்றது மூலியமா உங்க மைண்ட் செட்டை அந்த மாதிரி சேஞ்ச் பண்றது மூலியமா அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் பண்ண வைக்க முடியும். கிட்டத்தட்ட சயின்ஸ் ரீதியா நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நியூரோ சயின்ஸ்ல. ஓகே, நம்பர் 1 விச் இஸ் அபண்டன்ஸ், அதாவது என்கிட்ட எதுவுமே இல்லை, அவ்வளவுதான், என் லைஃபே கிடையாது, எனக்கு எதுவுமே இல்லை, எங்க வீட்டுல வாங்கி தர மாட்டாங்க, என்கிட்ட காசு இல்லை அப்படிங்கிறத விட ஒரு அபண்டன்ஸ் மைண்ட் செட்டுக்கு போங்கன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட நான் இந்த விஷயத்தை தான் பண்ணேன். லெட்ஸே எனக்கு வந்து கிளைண்டே இல்லை, எனக்கு வந்து இதே கிடைக்க மாட்டாங்க அதே கிடைக்க மாட்டாங்கிற வரைக்கும் எனக்கு பெருசா யாருமே வந்ததில்லை. ஓகே, இப்போ நான் ப்ராபப்ளி ரொம்ப ஒரு சந்தோஷமா ஒரு பீஸா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப அபண்டன்ஸ் மைண்ட் செட்ல என்னை தேடி எல்லா விஷயங்களும் வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு என்னோட ஃப்ரீ கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா கீழே லிங்க் இருக்கு, புக்கிங் லிங்க் கீழே இருக்கு, ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. ஷெட்யூல் பண்ணிக்கிட்டு ஒரு மெயில் உங்களுக்கு வரும். அந்த மெயில் அக்செப்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து அந்த மெயிலில் வீடியோ கால் கூகுள் மீட்ல கால் பண்ணும்போது உங்களுக்கு டேரெக்டாக அங்கே வந்து கால் வரும். நீங்கள் அட்டென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கன்சல்டேஷன் இருக்கும். தென் அதுக்கப்புறம் என்னோட கோர்ஸ் பற்றி நான் எண்டில் சொல்கிறேன். உங்களுக்கு ஓகே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த கோச்சிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அது வந்து எப்படி இருக்குன்னா அந்த லைவ் 1-on-1 வீடியோ காலாக மட்டும் தான் இருக்கும். உங்களோட எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனும் உங்களை ப்ராப்பராக கைட் பண்ணுவேன். நான் நிறைய பேர் அந்த மாதிரி கைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பண்ணிக்கோங்க. ஓகே, கண்டிப்பாக பண்ணிங்கன்னா மேபி லைஃப் சேஞ்ச் வந்து கம்பல்சரியாக இருக்குங்கிறத நான் ப்ராபப்ளி சொல்கிறேன். 2வது கேப்பபிலிட்டி டு மேக் ஹேப்பன், அதாவது எனக்கு அபண்டன்ஸ் மைண்ட் செட் இருக்கு, எனக்கு ஆயிடுங்கிறத விட அந்த கேப்பபிலிட்டி நம்ம கிட்ட இருக்கணும். லெட்ஸ் ஒரு சின்ன விஷயத்த நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். சும்மா உட்காந்துட்டு எனக்கு கிடைக்கும்னா அப்படியும் ஒரு சில விஷயங்கள் கிடைக்கும். ஆனா அது தகுதியா இல்லாத ஒருத்தர்கிட்ட போகும்போது என்னன்னா சீக்கிரம் அவங்களை விட்டு நழுவி போயிடும். அப்போ அந்த தகுதியை நீங்க வளர்த்துக்கணும்னா கேப்பபிலிட்டி டு மேக் ஹேப்பன், அந்த கேப்பபிலிட்டியே உங்ககிட்ட இருக்கணும். மேக்னெட்டிக் டிசைர், நான் முன்னாடி சொன்ன மாதிரி மேக்னெட்டிக் டிசைர், அதாவது எனக்கு அது வேண்டும், நான் அதை அட்ராக்ட் பண்ணுவேன், என்னால அதை அட்ராக்ட் பண்ண முடியும், என்கிட்ட வந்து பணம் ஓகே ஃபைன் இப்ப இல்லை மேபி பின்னாடி வரலாம்ல, அந்த ஒரு மென்டாலிட்டி நம்ம கிட்ட இருக்கணும். கண்டிப்பா அந்த ஒரு மென்டாலிட்டி நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம நினைக்கிறது நம்மளால அடைய முடியும். பேஷன்ஸ் அண்ட் பீஸ், சுத்தமா இது எனக்கு இருந்ததே கிடையாது என் லைஃப்ல.
சம்டைம்ஸ் என்ன நினைச்சு நானே ரொம்ப மோசமா ஃபீல் பண்ணிருக்கேன். என்னடா நமக்கு வந்து ஏன் பேஷன்ஸே இல்லையே, நம்ம அமைதியாவே இருக்கிறதே இல்லைன்னா. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ல நான் வந்து 2 times ஆஃப் மெடிடேஷன் பண்றதுனால எனக்கு பேஷன்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமா ரொம்ப பொறுமையா நானே பாக்குறேன். சம்டைம்ஸ் டக்கு டக்குன்னு கோவம் வந்துடும். இப்போலாம் சாந்தம்னு போயிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ த திங், இந்த பேஷன்ஸ் அண்ட் பீஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்தவரை நம்ம வந்து ஒரு விஷயத்த ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா, அமேசான்ல ஆர்டர் பண்ணிட்டோம், இன்னைக்கு வருதுன்னு தெரியுதுன்னா அதுக்காக நம்ம வெயிட் பண்றோம் இல்லையா? அதே மாதிரிதான் நான் ஒரு விஷயத்த வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லியிருக்கேன், இல்ல சப்கான்சியஸ் கிட்ட சொல்லியிருக்கேன், அது எனக்கு கொடுக்கும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நான் வெயிட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி அந்த தகுதியை நான் வர வரைக்கும் அதுக்குள்ள என்னோட தகுதியை நான் வளர்த்துக்கிட்டே இருக்கணும். இப்ப லட்சம் நிறைய பேருக்கு வந்து ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான தகுதியை வளர்த்துக்கணும். ரிலேஷன்ஷிப் இட்ஸ் அ லாங் டேர்ம் ஸ்கில், ரைட்? அது ஸ்கில்லுங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. சும்மா நானும் லவ் பண்றேன், நானும் இது பண்றேன் அது பண்றேன். பொண்ணு பையன் யாரா இருந்தாலும் சரி, ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த தகுதியை நீங்க வளர்த்துக்கணும். அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, இன்னும் லாங் டேர்மா கொண்டு போறீங்க, ஒரு கல்யாணம் வரைக்கும் அதை நீங்க கொண்டு போறீங்கன்னா பயங்கரமான அதெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அப்போ அந்த நிலைமைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போகணும், அந்த தகுதியை வளர்த்துக்கணும். அதனாலதான் நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்து ரிலேஷன்ஷிப் செட் ஆகாததுக்கான மெயின் ரீசன் உங்களை நீங்க அப்டேட் பண்ற உங்க தகுதியை வளர்த்துக்கிறதே கிடையாது. ஃபிஃப்த் ஒன், ஹார்மனி. அதாவது ஹார்மனி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். மன நிம்மதி. அதாவது ஓகே, நான் சொல்லிட்டேன், எனக்கு நடக்கும் அந்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டு நான் என்னோட டே டு டே ப்ராசஸ்ல நான் கோ த்ரூ பண்ணிக்கிட்டே இருக்கணுமே தவிர எப்போ வரும், இன்னைக்கு வருமா, நாளைக்கு வருமா வராதா, நடக்குமா இப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட மென்டல் பீஸ் வந்து காலியாயிடும். யூனிவர்சல் கனெக்ஷன் இது ரொம்ப முக்கியம். லெட்ஸ் சே ஓகே ஃபைன், எல்லாமே ஓகே, பட் கொஞ்ச நாளைக்கு இந்த வெளியே வாக்கிங் போறது, லீவ்ஸ் இலைகளை பார்த்து ரசிக்கிறது, மரங்களோட இருக்கிறது, நேச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, இதெல்லாம் வந்து யூனிவர்சலோட உங்களை ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்கும். அந்த வைப்ரேஷனை கீப் அப் பண்ணி வைக்கும். ஓகே, ஸோ இந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்தவரை. லெட்ஸே வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கும் என்னன்னா, சில பேர் வந்து நல்ல அப்படியே மனசார நான் வந்து கான்ஃபிடென்ட் சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு எதுவுமே நடக்காது. பிகாஸ் அந்த ஒரு எமோஷன் அவங்க ஃபீல் பண்ணவே இல்லை. இப்போ லெட்ஸே பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிற புக்ல வெல்த் அண்ட் சக்சஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அடிக்கடி சொல்லியிருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, அடிக்கடி என் ஃபோன்ல ரிமைண்டர் செட் பண்ணி வச்சுட்டு வெல்த் சக்சஸ் அந்த அந்த வார்த்தைகளை நான் ஃபீல் பண்ணுவேன் சொல்லும் போது. இட் கிவ்ஸ் மீ சம் கைண்ட் ஆஃப் எனர்ஜி அண்ட் என்தூசியாசம். ஆனா நிறைய பேருக்கு அது வந்து கிடைக்கிறதே கிடையாது. பிகாஸ் தே ஒன்ட் ஃபீல் தட் ஜஸ்ட் கடமைக்குன்னு சொல்லணுமே பண்ணணுமே அப்படின்னு. என்ஜாய் த ப்ராசஸ். அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணுங்க. நான் ஸ்பிரிச்சுவல் பர்சன், நான் அப்படிதான் சொல்லுவேன். ஸ்பிரிச்சுவல் பர்சன் கடவுளேங்கிறது பேர் ஸ்பிரிச்சுவல் பர்சன் கிடையாது. ஸ்பிரிச்சுவல் பர்சன் இந்த சென்ஸ் நேச்சரை ரசிக்கிறது, ஒரு சில விஷயங்களை நம்ம மனசார நம்மளை நம்ம வந்து ஒரு கடவுளா பாக்குறது, நம்ம வந்து நம்மளோட உடம்ப நம்ம கோயில் மாதிரி சுத்திகரிப்பா வச்சுக்கிறது, இது எல்லாமே இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறதுக்குள்ள வரும். ஓகே, ஸோ யூ ஜஸ்ட் நீட் டு ப்ராபபிலி ட்ரை இட். ஓகே, சாரி, ஏன்னா ரொம்ப வாய் வந்து குளர ஆரம்பிச்சிச்சு. ஓகே ஃபைன். நியூரோ பிளாஸ்டிசிட்டி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நியூரோ சயின்ஸ். இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி மூலியமா என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட பிரெயினுக்கு நீங்க எவ்வளவு நாலேஜ் கொடுக்குறீங்களோ, எவ்வளவு லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்களோ, உங்க பிரெயின் என்ன ஏஜ்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன ஏஜ் ஆனாலும் பரவாயில்ல, பிரெயின் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். இது உண்மை. ப்ராமிஸா இது வந்து உண்மை. இதை நீங்க நம்புங்க. நிறைய பாட்காஸ்ட் போய் கேட்டு பாருங்க. ஆண்ட்ரூ ஹியூபர்மேன் பாட்காஸ்ட் கேட்டு பாருங்க. நியூரோ பிளாஸ்டிசிட்டி படிச்சு பாருங்க. நிறைய விஷயம் தெரியும். பிகாஸ் ஐ எம் a huge fan ஆஃப் நியூரோ சயின்ஸ். ரீசெண்ட் டைம்ல நியூரோ சயின்ஸ் பத்தி நிறைய நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன். லைக் அது வந்து ஒரு பிரெயின் ரிலேட்டடான ஒரு ஸ்டடி தான், சயின்ஸ் தான் அது. ஓகே, ஸோ அப்படிங்கும்போது ரீஒயர் பண்ணணும். எப்படி ரீஒயர் பண்ணும்போது, அதாவது ரீஒயர்ஸ் இந்த சென்ஸ் நியூ சேஞ்சஸ் எப்போ வரும்னா டிஸ்கம்ஃபர்ட் மூலியமா தான். நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, அவங்களுக்கு லைஃப்ல இம்ப்ரூவ் ஆகணும், பெருசா சாதிக்கணும், ஜெயிக்கணும், இந்த எண்ணம் எல்லாம் இருக்கும். ஆனா இருக்கிற இடத்த விட்டு நான் வந்து போக மாட்டேன், இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் அதே இடத்துல அப்படியே தான் இருப்பேன், என்னோட தாட்ஸ் நான் சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேன், மென்டலி நான் வந்து ஸ்ட்ராங் ஆகிக்க மாட்டேன், இப்படி எல்லா விஷயமே பண்ணுவோம். ஆனா எனக்கு கிடைக்கணும். அது எப்படிப்பா கிடைக்கும்? ஒரு விஷயம் எனக்கு வந்து வேணும், ஒரு விஷயத்த நான் அக்வயர் பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஜஸ்ட் நீட் டு சேஞ்ச் சம்திங் இன் மை லைஃப், ரைட்? சேஞ்ச் எவ்ரிதிங் இன் மை லைஃப். அது கூட பண்ணலாம். ஸோ அப்படிங்கும் போது அந்த சேஞ்ச் என்ன பண்ணுன்னா ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை கொடுக்கும். ஓல்டுனஸ் போயிடும், நியூனஸ் வந்தா மட்டும்தான் நம்ம லைஃப்ல நம்மளால சேஞ்ச் ஆக முடியும், ரைட்? நம்ம அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் நான் ஒரே மாதிரி தான் இருப்பேன், என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சர்க்கிள் கூட தான், நான் வந்து சர்க்கம்ஸ்டன்ஸோட தான் நான் வந்து இருப்பேன், இப்படிதான் என்னோட வீடு என்விரான்மெண்ட்டை நான் வந்து வச்சுப்பேன், டேபிள்லாம் கிளீன் பண்ண மாட்டேன், என் ரூமை கிளீன் பண்ண மாட்டேன், எதையுமே நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன். பட் பிரபஞ்சம் குடு லாஜிக்கே கிடையாது இல்லையா? ஸோ அப்படிங்கும்போது இந்த சேஞ்சஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட பிரெயின்ல நியூ நர்வஸ் சிஸ்டம், நியூரான்ஸை கிரியேட் பண்ணுது.
நியூரான்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. அதாவது நீங்க ஒரு சேஞ்ச் கொடுக்கும்போது, புது விஷயங்களை கத்துக்கும் போது. ஓகே, ஸோ இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி மூலியமா என்ன நடக்குது? ரைஸ்ட் அவேர்னஸ், அதாவது எனக்கு என்ன வேணும் என்ன வேணாங்கிற அந்த அவேர்னஸ் வந்து கிடைக்க போகுது. ரெண்டாவது ஃபோக்கஸ்ட் அட்டென்ஷன், அதாவது சில பேர் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி கடைக்கு போவோம், ஒரு ட்ரெஸ் சூப்பரா இருக்கும், நமக்கு அது வாங்கணும்னு ஆசையா இருக்கும், பில்லை பார்ப்போம், ஐயோ இவ்வளவு பெருசா இருக்கு, எதுக்கு இதை வாங்கிட்டு, இவ்வளவு காசு இருக்கு அப்படின்னு விட்டுருவோம். ஆனா அந்த மாதிரி தாட் வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே ஃபைன், இன்னைக்கு என்னால அதை அஃபோர்ட் பண்ண முடியாது, பட் ஆனா அது அஃபோர்ட் பண்ணலாம் இல்லையா, என்னைக்காவது ஒரு நாள் வாங்கலாம் இல்லையா, இப்ப வாங்க முடியல, ஃபியூச்சர்ல வாங்கலாம் இல்லையாங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி, அந்த ஒரு ஃபோக்கஸ்ட் அட்டென்ஷன், அதாவது நீ நெகட்டிவா யோசிக்கிற, இது வந்து தப்பு, இப்படி யோசிக்காத, உன்னாலேயும் அது வாங்க முடியும் அப்படிங்கிற அந்த அட்டென்ஷன் ஃபோக்கஸ்ட எது கொடுக்கும் அப்படின்னா இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி மூலியமா செகண்ட் ஸ்டேஜ்ல வந்து நடக்குது. மூணாவது ஸ்டேஜ்ல டெலிபரேட் ப்ராக்டிஸ், அதாவது தொடர்ந்து இந்த விஷயங்களை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஒரு நியூ விஷயங்களை, நியூ பிஹேவியர்ஸை, இப்போ லெட்ஸ் நீங்க வந்து ஒரு என்டர்பிரனர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி வச்சுப்போம். ஓகே, மேபி உங்களுக்கு பிடிச்சவங்க என்ன மாதிரி வச்சுக்கலாம், என்ன மாதிரி வச்சுக்கிட்டா இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ என்ன மாதிரி ஒரு என்டர்பிரனர் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, யூ ஜஸ்ட் நீட் டு ஆக்ட் லைக் அ என்டர்பிரனர். ஒரு என்டர்பிரனர் எப்படி நடந்துப்பாங்க, ஒரு என்டர்பிரனர் எப்படி பேசுவாங்க, அவங்க எப்படி ஒரு விஷயத்த அணுகுவாங்கன்னு, இப்படி நம்பர் ஆஃப் திங்ஸ், இதை வந்து இதை பத்திலாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தென் நீங்க அதுக்கேற்ற மாதிரி நடக்க ஆரம்பிக்கணும். ஃபோர்த் ஒன், அக்கௌண்டபிலிட்டி. எஸ், தட்ஸ் மை லைஃப், இட்ஸ் மை ரெஸ்பான்ஸ் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. இந்த அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது எங்கேருந்து வரும் அப்படின்னா விஷன் போர்டு மூலியமா. லெட்ஸே நான் கூட ஒரு விஷன் போர்டு வச்சிருக்கேன், ஜஸ்ட் அ மொமெண்ட். திஸ் இஸ் மை விஷன் போர்ட். இது நானே வந்து நியூஸ் பேப்பர் கட்டிங் இதெல்லாம் வச்சு பண்ணேன். விஷன் போர்டு அப்படிங்கிறது நமக்கு என்ன தோணுதோ அப்படி வச்சுக்கிறதானே தவிர, லைக் வந்து இப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த விஷன் போர்டு வைக்கணும்லாம் கிடையாது. ஸோ இந்த விஷன் போர்டு நான் என்ன போடுவேன்னா, என்னோட போர்டில் இப்படி நான் வச்சிருவேன். ஸோ இப்படி வைக்கும் போது டெய்லியுமே என்னோட போர்டு அந்த சைடில் இருக்கும், நான் இங்கிட்டு டேபிள் போட்டு உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். ஸோ அப்பப்போ பார்த்து அப்படியே கண்ண முடி, அந்த காரில் ஓட்டினா எப்படி இருக்கும், இந்த வீடு வாங்கினா எப்படி இருக்கும், இந்த லேப்டாப் வாங்கினா, ட்ரஸ்ட் மீ, ஐ எம் கோயிங் டு பை அ லேப்டாப், சீரியஸ்லி. ஸோ த திங், இதெல்லாம் எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நடக்கும், நீங்க நம்புனீங்கன்னா நடக்கும். ஸோ இந்த ரைஸ்ட் அவேர்னஸ்ங்கிறது எங்கேருந்து கிரியேட் ஆகுது அப்படின்னா, நீங்க ஜேர்னலிங் பண்றது மூலியமா, உங்களை நீங்களே நிறைய கேள்விகள் கேட்டு அதுக்கான பதில்கள் நீங்க எழுதுறது மூலியமா அவேர்னஸ்ங்கிறது கிரியேட் ஆகும். ஃபோக்கஸ் அண்ட் அட்டென்ஷன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த விஷயங்கள் பண்றது மூலியமா, டெலிபரேட் ப்ராக்டிஸ், நியூ பிஹேவியர்ஸை நீங்க உங்க லைஃப்ல கொண்டு வரது மூலியமா, அக்கௌண்டபிலிட்டி, விஷன் போர்ட், விஷுவலைசேஷன், இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது மூலியமா. ஸோ அப்போ மிராக்கிள்ஸ் இந்த மிராக்கிள்ஸ் என்ன பண்ணா நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஷுவலைசேஷன். எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரே ஒரு விஷயம் தான், சீரியஸா என் லைஃப்ல எனக்கு வந்து நிறைய அடிக்ஷன் இருந்துச்சு, அதுலயும் முக்கியமா நிறைய சீப் டோபமைன் அடிக்டடா இருந்தேன். இன்னைக்கு அதெல்லாம் தூக்கி போட்டு நான் ஒரு 4-5 பேருக்கு கவுன்சிலிங் கொடுக்குறேன், அட்வைஸ் பண்றேன், தென் நிறைய விஷயங்கள் நான் கோத்ரூ பண்ணிட்டு இருக்கேன்னா காரணம் விஷுவலைசேஷன் மட்டும்தான். நான் எப்படிப்பட்ட ஆளா மாறணுங்கிறத ஐ எம் ஜஸ்ட் விஷுவலைசிங் தட். அஃபர்மேஷன்ஸ், ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங். இப்போ ரீசெண்ட் டைம்ல நான் சொல்லிட்டு இருக்கிறதுனா, ஐ எம் அன் என்டர்பிரனர். ஜெய் செட்டியோட பாட்காஸ்ட் வந்து கேட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலி அதுல இருந்தா அந்த கான்டென்ட்ஸ் எடுத்தேன். ஸோ அதுல கேட்கும்போது அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, லைக் எனக்கு வந்து அடிக்கடி ஒருத்தர் என்னோட மென்டார் வந்து ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்பாரு, லைக் நீ ஒரு என்டர்பிரனர். நான் அப்பவுமே நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அவர் எனக்கு ரிமைண்ட் பண்ண எனக்கு அது நடந்துச்சு. இன்னைக்கு நான் வந்து ஒரு என்டர்பிரனரா இருக்கேன். கிட்டத்தட்ட நானும் அந்த விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்குமே நீங்களே உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நான் எங்க அம்மா கிட்ட அடிக்கடிமா, நீ வந்து கேஜேனே கூப்பிடு, என் பேரை சொல்லாத, என்னோட ரியல் நேம் வேணாம், எனக்கு இந்த நான் கொடுத்த நேமே சூப்பரா இருக்கு, எனக்கு இது ஒரு பிராண்டா கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின் போது எங்க அம்மா அடிக்கடி எனக்கு கேஜேன் தான் கூப்பிடுறாங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு 1-2 பேர் இருக்காங்க, அவங்க கூப்பிடுவாங்க, இன்னொன்று 1-2 தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அண்ட் ஸோ என்னோட கிளைண்ட்ஸ் முதல் கூட எனக்கு கேஜேன் தான் கூப்பிடுறாங்க. இது எனக்கு ஒரு ஐடென்டிட்டியாவே மாறிடுச்சு. யாராவது என்கிட்ட வந்து உன்னோட ரியல் நேம் என்னன்னு கேட்டா மட்டும் தான் என் ரியல் நேம் எனக்கு ஞாபகமே வரும். ஓகே, ஸோ அபண்டன்ஸ் மைண்ட் செட். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்க அபண்டன்ட்டா எல்லாமே இருக்குங்க. சீரியஸா சொல்லணும்னா அபண்டன்ஸ் நிறையவே இருக்கு. மணி அபண்டன்ஸா இருக்கு. நீங்க அதை அட்ராக்ட் பண்ற தன்மைக்கு போறீங்களா, அதுதான் இங்க மேட்ரு. கிராட்டிடியூட். நான் இப்போ நிறைய கிராட்டிடியூட் எழுத ஆரம்பிக்கிறேன். சரி, எப்படி எழுதலாம் அப்படின்னா, முன்னாடி வந்து நான் ஒரு விஷயத்துக்கு வந்து நிறைய எழுதலாம், பட் இப்போ ஸ்பெசிஃபிக்கா ஒரு 4 விஷயத்துக்கு எழுதுறேன். ஐ ஆம் சோ மச் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் போர்ட். ஐ ஆம் சோ மச் கிரேட்ஃபுல் ஃபார் மை மாம். ஐ ஆம் சோ மச் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் மைக். I am so much grateful for my phone. I am so much grateful for the ring light. இப்படின்னு எனக்கு தேவையான விஷயங்களுக்கு நான் வந்து இந்த அஃபர்மேஷன்ஸுங்கிறத இந்த மாதிரி நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். சாரி, கிராட்டிடியூட நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலி விஷன் போர்டு. ஸோ இந்த விஷன் போர்டு தான், இதுதான் வந்து எனக்கான ஒரு விஷன் போர்டாக வச்சிருக்கேன். மேபி இது சேஞ்ச் ஆகலாம், நான் இல்லைன்னு சொல்லு, பட் இப்போதைக்கு ஓகே ஃபைன், எனக்கு இது பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி நான் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் ஸோ
நீங்க அந்த பேராடிஜம் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அதை சேஞ்ச் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், அந்த மாதிரி எனக்கு இருக்க லிமிட்டிங் பிலீஃப்ஸ், என் லைஃப் இப்படியே இருக்கு, எனக்கு செல்ஃப் இமேஜ் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னா, பேப்பர் எடுத்துக்கோங்க, பென் எடுத்துக்கோங்க. பேப்பர்ல ஏ அண்ட் பின்னு போட்டுக்கோங்க. ஏன்னு போட்டிருக்க பேப்பர்ல இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல உங்க லைஃப் எப்படி இருக்கு, ஃபினான்ஷியலை பத்தி இல்லை, உங்க மைண்ட் எப்படி இருக்கு, நெகட்டிவா இருக்கா, நெகட்டிவான பீப்புள் எப்படி இருக்கு, உங்களை சுத்தி எந்த மாதிரியான பீப்புள் இருக்காங்க, இன்ச் பை இன்ச் நீங்க காலையில எந்திரிச்சதுல இருந்து என்ன பண்றீங்க, உங்க லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு, இது எல்லாத்தையும் எழுதுங்க. பி அப்படிங்கிற பேப்பர்ல உங்க ஃபியூச்சர்ல எப்படி நீங்க வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதை இப்ப எழுதுங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டா என்ன கொடுக்கணும் அப்படின்னா, ஐ எம் சோ மச் ஹாப்பி அண்ட் சோ மச் கிரேட்ஃபுல் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு, நான் காலையில எந்திரிச்சு எனக்கு வந்து எந்திரிச்ச உடனே எனக்கு இவ்வளோ கிளைண்ட்ஸ் இருக்காங்க, நான் வந்து இவ்வளோ மணி மேக் பண்றேன். நானுமே இப்போதான் எழுத ஆரம்பிச்சிருக்கேன், அதெல்லாம் ஃபுல்லா எழுதல. பிகாஸ் இதெல்லாம் லாங் டேர்ம்ல நம்ம யோசி பொறுமையா அப்பப்போ தோணும், உடனே அந்த 15 நிமிஷத்துல உட்காந்து எழுத முடியாது இல்லையா. ஸோ அதனால நான் எழுத ஆரம்பிச்சிருக்கேன், இன்னும் ஃபுல்லாலாம் முடிக்கல. இந்த மாதிரி நீங்களும் எழுதுங்க. இதே மாதிரி ஃபினான்ஷியலுக்கும் ஓகேவா, அடுத்து ஏபின்னு போட்டுக்கோங்க. ஃபினான்ஷியலி ஏல வந்து என்னென்ன உங்களுக்கு வந்து கஷ்டம் இருக்கு, என்னென்ன கோத்ரூ பண்ணிட்டு இருக்கீங்க, எவ்வளவு டெப்ட் இருக்கு, இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ண, என்ன பண்றது, ஏது பண்றது, இது எல்லாத்தையுமே எழுதுவீங்க. பில அதே மாதிரிதான், ஐ எம் சோ மச் ஹாப்பி அண்ட் சோ மச் கிரேட்ஃபுல் ஃபார் ஃபினான்ஷியலி நீங்க எப்படி ஆயிட்டு இருக்கீங்க, பேங்க்ல எவ்வளவு உங்களுக்கு அமௌண்ட் மந்த்லி கிரெடிட் ஆயிட்டு இருக்கு, நீங்க என்ன பிசினஸ் பண்ண போறீங்க, என்ன பிசினஸ் மூலியமா உங்களுக்கு எவ்வளவு லாஸ் ஆகும், இது எல்லாத்தையும் பிரசன்ட் மூமெண்ட்ல எழுதணும். இது ரெண்டுத்தையும் எழுதி வச்சுட்டு அடுத்த 90 டேஸ்க்கு இந்த ஏ பேப்பரை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேர்ன் பண்ணிட்டு, பி 2 செட் ஆஃப் பி பேப்பர் இருக்கு இல்லையா, ஒரு செட் ஆஃப் பி பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த பி லைஃப் எப்படி இருக்கணும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த ரெண்டுத்தையும் எடுத்து அடுத்த 90 டேஸ்க்கு நீங்க தொடர்ந்து படிக்க யூ ஜஸ்ட் ரீப்ரோகிராமிங் யுவர் பிரெயின் அண்ட் ஃபார் யுவர் சக்சஸ் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ ஏன் அதை படிச்சுக்கிட்டே இருக்கணும்னா, யூசி படிக்கும் போது கண்ணு பார்க்குது ஓகேவா, நீங்க அதை படிக்க ஆரம்பிக்கிறீங்க, அந்த வார்த்தைகள் மனசுக்குள்ள போய் அது அப்படியே அந்த பழைய பிலீஃப்ஸ் எல்லாத்தையும் அடக்கி புது பிலீஃப்ஸா மாறுது. யூசி உங்களோட பழைய பிலீஃப்ஸையும் பழைய தாட்ஸையும் உங்களால உடனே தூக்கி போட்டுற முடியாது, பட் அதை ஃபேட் அவுட் பண்ணலாம். ஃபேட் அவுட் இந்த சென்ஸ் அதை மறைய வைக்கலாம் ஓகேவா. ஆனா அதை வந்து அப்படியே ஓவரா அப்படி தூக்கி போட முடியும், அதோட பவரை நம்ம கம்மி பண்ணலாமே தவிர அதை நம்ம மொத்தமா போக வைக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்றது மூலியமா உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும், உடனே உங்களுக்கு மிராக்கிள்ஸ் உங்க லைஃப்ல நடக்கும். ட்ரஸ்ட் மீ, நான் சொன்ன விஷயங்களை எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, இல்லையா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கு, ட்ரெட்ஸ் இருக்கு, நீங்க அங்க வந்து கூட எனக்கு வந்து சொல்லலாம். அண்ட் ஸோ என்னோட ஷெடியூலிங் லிங்க் இருக்கு. உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும், எனக்கு வந்து ஒரு கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுக்குறேன். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேனா நீங்க என்னோட கோச்சிங் எடுத்துக்கலாம். ஓகே, 15 minutes ஆஃப் ஃப்ரீ வீடியோ கால் செக்ஷன் இருக்கு. ஸோ தைரியமா நீங்க வாங்க, உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். ப்ராப்ளி என் லைஃப் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறது நீங்க கண் கூட பார்த்துட்டு இருக்கலாம். ஓகே, ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். This is KJ. I will see you in this informative video, and thanks for watching my video. I love you so much, guys.